my dear beautiful friends, நம்பிக்கை என்ற பெயரில் ஏன் நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம்? நம்பிக்கை என்பது ஒரு விடயத்தையோ ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ உறுதிப்படுத்துவதுதான் நம்பிக்கை. இந்த உறுதிப்படுத்தலை நாங்கள் எவ்வாறு சிறப்பாகவும் மேன்மையாகவும் வைக்க வேண்டும் என்று நாம் அறிந்தால் எங்களுக்குள் நாங்கள் வெற்றிகளை கண்டுகொள்ளலாம். எனவே இந்த உறுதிப்படுத்தலை நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு சென்றால் இந்த சிந்தனை மூலம் நாங்கள் தெளிவு பெறலாம். எங்களுடைய உறுதிப்படுத்தலையும் எங்களுடைய நம்பிக்கையையும் நாங்கள் எவ்வாறு மேம்படுத்துவது என்று. எனவே இந்த சிந்தனை என்பது மிகவும் ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. அதனால் தான் இறைவன் கூறுகின்றான் சூரா பக்கராவில், ஒரு மனிதனை அவன் சோதிக்க நினைத்தான் என்றால் அவனுடைய சிந்தனைக்கு திரையிட்டு விடுவேன் என்றான். எனவே நம்பிக்கைக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளுக்கும் இந்த சிந்தனை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் இறைவனின் மூலம் சிறப்பாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வெற்றியாளர்களாக மாறிக்கொள்வோம்.